யாருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்கும்? ஸோ பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு கரடு முரடாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ பலாப்பழத்தில் நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிட்லாம். நிறைய வெரைட்டியான ஃபுட்ஸ் வந்து நம்மள ஸ்வீட்டாக பிடிக்கும், நமக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஸோ வாங்க, இந்த ஒரு பலாப்பழமும் சரி பலாப்பழ கொட்டைகளும் சரி அவ்வளோ ஒரு ஊட்டச்சத்தை நமக்கு வந்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அது என்னென்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ பலாப்பழம் சாப்பிட்றது உடல் எடையை குறைப்பதோடு உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது. ஸோ பலாப்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எடை அதிகரிப்பதை தடுக்குது. இது எடையை வந்து குறைக்க உதவுது. ஸோ பலாப்பழத்தில் உள்ள நார் சத்து வயிறை நீண்ட நேரம் நிறைவாக வந்து வைத்திருக்கும். ஸோ இதன் காரணமாக ஒருவருக்கு வந்து விரைவில் பசி ஏற்படாது மற்றும் எடையை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பலாப்பழத்தை உட்கொள்வதனால வந்து என்னென்ன ஆரோக்கியங்கள் கிடைக்கும் அப்படின்றத விட நிறைய வந்து ஊட்டச்சத்துகள் கிடைக்கும். ஸோ வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து ஒருத்தங்க ரொம்ப காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்குது, அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா அதற்கான காரணம் எதுவுமே இருக்க முடியாது, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. ஸோ சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம். ஆனால் அது வந்து அடிக்கடி வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் நமக்கு இல்லை அப்படின்றதான் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ பருவகால நோய்கள்லேருந்தும் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நமக்கு வைட்டமின் சி வந்து தேவை. இந்த வைட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஒரு பழாப்பழம் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் லாக்டிக் அமிலம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வலுப்படுத்த உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பழாப்பழம் வந்து சாப்பிட்றதுனால செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நார் சத்து மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குது மற்றும் மலத்தை வந்து மென்மையாக்குகிறது. இது வந்து வயிறை சுத்தம் செய்ய உதவுது. பலாப்பழத்தை உட்கொள்வதனால வந்து உடலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்குவது மட்டுமின்றி நம்மளுடைய குடல்களும் சுத்தமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான விஷயம் வந்து இந்த பலாப்பழத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் இரத்த சோகையை நீக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இரத்த சோகையால் வந்து அவஸ்தைப்படுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா நமக்கு வந்து ரத்தம் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா சாப்பிடணும். ஸோ வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்களை எடுத்துக்கணும். ஆனால் இப்போ அதெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ வந்து ஒரு ஃப்ரூட்ஸோ ஒரு வெஜிடேபிளோ நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு நாளும் ஒரு காய்கறி எடுத்துக்கோங்க அப்படின்றது வந்து எதற்காக, இந்த மாதிரியான சக்தி நமக்கு கிடைக்கிறதுக்காக தான். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ இந்த பலாப்பழமாச்சு கிடைக்கும் போது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரத்த சோகை வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எலும்புகள் வலுவாகும். பலாப்பழம் உட்கொள்வதன் மூலம் எலும்புகள் வலுவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தசைகளில் ஏற்படக்கூடிய வலியும் வந்து எளிதில் போய்விடும். பலாப்பழத்தில் கால்சியம் ஏராளமாக இருக்குது. இது வந்து எலும்புகளை பலப்படுத்துகிறது மற்றும் எலும்புகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோய்கள் எளிதில் வந்து குணப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களே, இந்த ஒரு பலாப்பழம் வந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து மொத்த ஆரோக்கியத்தை தந்துருமா அப்படின்றத நான் சொல்ல வரல. இதை சாப்பிட்டா நமக்கு இவ்வளோ வந்து நல்லது நடக்க போகுது, அதனால நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ பெண்கள் வந்து அவதிக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய அந்த பிடிப்புகள், இரத்தப்போக்கு அதிகமாக ஆகுது அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணணும், பழாப்பழத்தெல்லாம் வந்து எடுத்துக்கிறது நம்மளுடைய உடலுக்கு வந்து நிறையவே வந்து மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து வந்து பலாப்பழத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட், புரதங்கள், வைட்டமின்கள், தாதுக்கள், பீட்டா கரோட்டின், பைட்டோ கெமிக்கல்கள் போன்ற ஊட்டச்சத்துகள் இருக்குது. ஸோ பலாப்பழத்தோடைய நன்மைகள் வந்து நம்ம நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதை நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் வந்து இருக்குன்றதை நம்ம மறக்கக்கூடாது. ஸோ வந்து தொடர்ந்து எடுத்துக்கோங்க மக்களே. இந்த ஒரு பலாப்பழத்தோடைய கொட்டை வந்து நீங்கள் சொன்னல, நான் இந்த கொட்டையில் கூட நமக்கு வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த சீட்ஸ் நீங்களுக்கு கிடச்சிச்சு, நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க, பிடிக்கும் அப்படின்னா அதில் குழம்புலேருந்து நம்ம வந்து நிறைய வேக வைத்து அப்படியே சாப்பிட்லாம். அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து பலாப்பழ விதைகள் கூட நமக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு கொட்டையில் தியாமின் மற்றும் ரிஃபோப்ளாசின் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உணவை ஆற்றலாக மாற்றவும்
உங்களுடைய கண்கள், தோல் மற்றும் முடியின் ஆரோக்கியத்தை பராமரிக்கும் உதவுது சொல்கிறாங்க. ஸோ இது தவிர துத்தநாகம், இரும்பு, கால்சியம், தாமிரம், பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் ஆகியவை விதைகளில் போதுமான அளவு வந்து காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பலாப்பழ கொட்டையை வந்து எடுத்துக்கோங்க. அதற்கான இன்னொரு பதிவை நான் வந்து போடுறேன். இந்த மாதிரியான தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். ஆரோக்கியமாக இருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.